மிஸ்டர் ஏடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நிறைய பேர் பாருங்க இந்த மூட்டு வலியினால கஷ்டப்படுறாங்க. இந்த மூட்டு வலி எதனால வருது, அதை வீட்டில் இருந்தபடியே ஈஸியா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாம், என்ன மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் நம்ம பண்றது மூலியமா நம்மளோட பெயினை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, இந்த மூட்டு வலி ஏற்படுது அப்படின்னா ஜென்ரலா பாருங்க, இப்ப நாங்க டிகிரி முடிச்சு ஏறக்குறைய இது 14th இயர் 2010 டிகிரி முடிச்சோம். 2010 வரைக்கும், அதாவது 2009ல பாத்தீங்கன்னா டேவிட்சன் மெடிசன், இதுதான் மெடிசன்லயே ஒரு பெரிய எல்லா டாக்டர்ஸும் ஃபாலோ பண்ற புக்கு, எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, டேவிட்சன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 30 டீஜென்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 30 வயசுக்கு மேலதான் மூட்டுக்கள் தேய ஆரம்பிக்கும் அப்படின்றது டேவிட்சன் சார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இப்ப இந்த 13 வருஷம் 14 வருஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க பாக்குறது என்னன்னா, ஒரு 14 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வட தேய்மானம் பாக்குறோம். ஒரு 15 வயசு கேர்ளுக்கு பாத்தீங்கன்னா முட்டி தேய்மானம் பாக்குறோம். ஹவு இட்ஸ் பாசிபிள்? வர்றது உண்டுதான். அதாவது ஏர்லி டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னீங்கன்னா, நிறைய குழந்தைங்களை வெயில் படாமையே வச்சுக்கிறது, போதுமான சுண்ணாம்பு சத்து சாப்பாட்டுல அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் ரீசன். ஆனா இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரேர் கேசஸ். அதாவது 1000 பேஷண்ட்ஸ் நம்ம பாக்குறோம்னா ஒரு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் ஆஸ் பர் ரூல் அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப பாருங்க, இந்த 13 இயர்ஸ், இப்ப 14th இயர், இந்த 13 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த தேய்மானம் அப்படின்றது 26 வயசுக்கே நாங்க முழுசும் பாக்குறோம். இது நாட் டியூ டு கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது கால்சியம் பற்றாக்குறையினால கிடையாது, அதிகப்படியான வியர் அண்ட் டியர்னால கிடையாது, அதிகப்படியான உழைப்பு மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு காரணம். உழைப்பே இல்லாம இருக்கிறதும் மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு காரணம். இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரேஷன்ல இந்த மூட்டு தேய்மானம் 26 வயசு 25 வயசுக்குலாம் நாங்க கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், சுண்ணாம்பு சத்து மாத்திரை கொடுக்குறோம். காரணம் என்ன? நம்மளோட உணவியல் அதாவது உணவு முறைகள் சரியா இல்லாதது, அதுதான் காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உணவியல் தவறுகளும் வாழ்வியல் தவறுகளும் தான் காரணம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செய்யாம, நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 24 இயர்ஸ் ஆகுது, 25 இயர்ஸ் ஆகுது, இல்லைங்க எனக்கு 35 40 இயர்ஸ் ஆகுதுங்க, ஆல்ரெடி மூட்டுக்கல்ல வலி வர ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி மூட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஆஸ் பர் ரூல் 30 வயசு நெருங்கும் போது தான் நம்ம எலும்புகள்ல தேய்மானம் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. அதை ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் டென்ஸ் ஆகும்போது, அதாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. அதாவது அந்த தேய்மானம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, அது ஆஸ்டியோபீனியாம்பாங்க. இப்ப இந்த மூட்டுக்கள்ல பெரும்பாலும் இந்த யங் ஜென்ரேஷன்ஸ், அதாவது 23 24லாம் கூட நான் தேய்மானம் பாக்குறேன், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாக்குறேன். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னாங்க, முட்டு எலும்பு, அதாவது மூட்டு எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல இருக்க ஜவ்வுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜவ்வு தான் பாருங்க, நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, மாடிப்படி ஏறி ஏறி இறங்கும் போது இந்த மூட்டுக்கள் ஒண்ணுத்தோட ஒண்ணு தேயாம நடுவுல குஷன் எஃபெக்ட் மாதிரி இப்படி முட்டாம இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த எங்கேஜ்லயே மாடிப்படி ஏறும்போது இந்த முட்டுக்கள்ல பாத்தீங்கன்னா கிரிப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த நரநரன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்ப நம்ம முட்டி காலை இப்படி வச்சுட்டு முட்டியை நீட்டி நீட்டி மடக்குனா கூட மரன்னு சவுண்டு கேட்கும். அது பாத்தீங்கன்னா கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வர ஆரம்பிச்சிடுதுங்க. உங்க ஏஜை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கு இந்த கிரிப்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா உடனே அது தேய்மானம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. தேய்மானம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு, ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது, இது எஸ்டாப்ளிஷே ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாயின்ஸை ஹைட்ரேட் பண்ணணும். அதாவது மூட்டுக்கள்ல நீர்ப்பதத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். நீர்ப்பதம் தக்க வச்சுட்டு ஈரப்பதத்தை தக்க வச்சாதான் அந்த பர்சா, அதாவது அந்த ஜவ்வு முழுசும் தேயாம நம்ம பாதுகாக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சில மெத்தடாலஜிஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில இருந்து நைட்டுக்குள்ள தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அப்படின்றது உங்களுக்கும் நீங்களும் குடிச்சாகணும், நானும் குடிச்சாகணுங்க. நிறைய வெயில்ல ஒர்க் பண்ணுவீங்களா, 4 லிட்டரா குடிங்க. ஒரு சிலர் அகைன் அதுல கேட்குதுண்டு, மேடம் நாங்க நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி கெட்டு போயிடும்னு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி 10 லிட்டர் தண்ணிக்கு மேல குடிக்கும் போது கிட்னி கெட்டு போகாது, டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிரியேட் ஆகும். அது கிட்னி கெட்டு போறது கிடையாது. அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவிலே பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு மித்தெல்லாம் நம்பி நீங்க தண்ணி குடிக்க கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் நீங்க கண்டிப்பா குடிக்கணும். எங்களுக்கு உழைப்பே இல்லைங்க, நாங்க ஏசி ரூம்ல தாங்க இருக்கோம், அப்ப கூட 3 லிட்டர் குடிக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம கொஞ்சம் உடம்பு ஹைட்ரேட்டா மாய்ஸ்சரா மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா,
காலையில எந்திரிச்ச உடனே ஆயில் புல்லிங் அப்படின்னு நாங்க ஒண்ணு பண்ண சொல்லுவோங்க. இதுக்கு பெருசா ப்ரூஃப் கிடையாது. அதாவது ஆயில் புல்லிங் பண்ணா முட்டி வந்து ரொம்ப 100% வந்து ஹெல்த்தி ஆயிடுது அப்படின்றது கிடையாது. பட் வந்து ஆயில் புல்லிங் பண்ணும்போது மூட்டுக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம்ன்றது குறையுது. உடம்புல டீடாக்சிஃபை ஆகுது. ஸ்கின் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. 20% பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா கூட நம்ம அதை செய்யலாமே, தப்பு இல்லையே. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 ml நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, கொஞ்சம் அக்வர்டா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ml 15 ml தேங்காய் எண்ணெய். ஒரு சில குட்டியூண்டு வாய் இருக்கும். ஸோ 10 ml போதும். அந்த 10 ml நல்லெண்ணெய் போட்டு நல்லா காகுல் பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட காகுல் பண்ணலாம். காகுல் பண்ணிட்டு அந்த எண்ணெயை துப்பும் போது பாருங்க தண்ணியாட்டம் வரும். ஆக்சுவலி என்ன கன்சிஸ்டன்சியே இருக்காது, வாட்டரியா இருக்கும். அந்த மாதிரி டெய்லி பண்ணுங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லும்போது பேஷண்ட்ஸ்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நாங்க விசிபிளா கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல பாக்குறோங்க. ஸோ எங்க பேஷண்ட்ஸ்க்கு நான் என்னென்னலாம் டயட் சொல்லணும் அது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா டெய்லி பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லியே காலையில மோஷன் வந்து ஃப்ரீயா போயிடணுங்க. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, மேடம் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் மேடம், ஆனா மோஷன் பெருசா ஃப்ரீயா போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார் சத்து போதுமானது எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம பேதி மாத்திரை சாப்பிட்டா கூடங்க நம்ம நார் சத்து இருக்க உணவு எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயா போகாது. அப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நார் சத்து ஒரு நாளைக்கு காய்னா 200 கிராம் காய் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கீரைன்னா அரைக்கட்டு கீரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 200 கிராம் தான் சாப்பிடணுமோ, 1.5 கிலோ வரைக்கும் சாப்பிடலாங்க, உங்களோட ஆப்ஷன் தான். அட்லீஸ்ட் 200 கிராம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த மோஷன்ல இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே போய் நேரா சோஃபால ஒரு குஷன் சேர்ல இல்ல சேர்ல உட்காந்துருவாங்க. எந்திரிச்ச உடனே வாக்கிங் போயிட்டு ஒரு மோஷன் போயிட்ட பின்னாடி தான் உட்காரணும். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த மோஷன் போற சென்சேஷன் அப்படின்றது நம்மளுக்கு குறைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ எவாக்குவேஷன், அதாவது நல்ல ஃப்ரீயா மோஷன் போயிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்காது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் மஸ்ட்டுங்க. என்னால பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியாதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்கிங் அட்லீஸ்ட் போங்க. வாக்கிங் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது நிறைய எக்ஸசைஸ் செய்யும் போது, நிறையன்னா நான் ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செய்யல. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும் போது நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நம்ம முட்டுக்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த ஜாயிண்ட் பெத்தாலஜிஸ்ல வராம இது பாதுகாக்குது. ஸோ எக்ஸசைஸ். நான் பயங்கரமா எக்ஸசைஸ் செய்வேங்க, நோ. ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பா செய்யக்கூடாது. அதே மாதிரி எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டுக்களுக்கு வந்து அதிக இம்பாக்ட் இல்லாத எக்ஸசைஸ். அப்ப எனக்கு பயங்கரமா முட்டி வலி இருக்குங்க, என்னால் நடக்க முடியல, டாக்டர் நடன்னு சொல்றாங்க. எப்படி நடக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெயிட்ட மூட்டுக்களுக்கு போடாம நடக்கிற எக்ஸசைஸ். அது என்ன எக்ஸசைஸ்? உட்காந்துட்டு காலை நீட்டுறீங்க, மடக்குறீங்க, நீட்டுறீங்க, மடக்குறீங்க. ஸ்லோவா, நான் ஸ்பீடா செய்யறேன். காலை சோஃபால உட்காந்துக்கிறீங்க, இல்ல சேர்ல உட்காந்துக்கிறீங்க, இப்படி தூக்குறீங்க, மடக்குறீங்க, தூக்குறீங்க, மடக்குறீங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 30 கவுண்டிங்ல நீங்க செய்யுங்க. செய்யும் போது நல்லா இருக்கும். அதே மாதிரி காலை நல்லா இப்படி சப்பலாங்க, அதாவது டைரக்டா உட்காந்துக்கோங்க. சேர்ல இப்படி உட்காந்துக்கோங்க. ஓகேங்களா? உட்காந்துட்டு நடுவுல வந்து தலையணி வச்சிடணும். தலையணி வச்சுட்டு இப்ப இதுதான் முட்டின்னா நடுவுல தலையணி வச்சுட்டு நல்லா அழுத்தணும், விடணும், அழுத்தணும், விடணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யுங்க. ஜாயின்ட்க்கு நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துட்டு காலை 45 டிகிரி தூக்குங்க, இறக்குங்க, தூக்குங்க, இறக்குங்க. இந்த எக்ஸசைஸும் வந்து பாத்தீங்கன்னா மூட்டுக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த ஸ்காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃப் மசில்ஸ்னா கெண்ட சதை. இந்த கெண்ட சதைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் என்னன்னா படுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறது. படுத்துட்டு காலை தூக்கிட்டு எப்படி சைக்கிள் ஓட்டுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க செய்யறது மூலியமா இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து உங்க முட்டியில போடாம நீங்க அழகா ஜாயிண்ட்டுக்கு வந்து லாக்ஸிட்டி அப்படின்றது கொடுக்குறீங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒன்று செய்யுங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹீல்ஸ் இல்ல பெரிய செப்பல் அதெல்லாம் கண்டிப்பா போடக்கூடாது. ஒரு முட்டி உங்களுக்கு தேய்மானம் இருக்கு அப்படின்னாலே எம்சிஆர் செப்பல். ஒரு முட்டிக்கு ஆகிற வயசு, ஒரு எலும்புக்கு ஆகிற வயசு தான் உடம்பு ஃபுல்லும். சிலருக்கு வந்து பாருங்க 25 வயசு தான் இருக்கும், ஆனா முட்டி பாத்தீங்கன்னா 38 39 வயசு மேல தேய்மானம் இருக்கும். எத்தனையோ ரீசன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, எம்சிஆர் செப்பல் போட்டுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷன் எஃபெக்ட் இருக்கும், பெரிய ப்ரெஷர் அப்படின்றது இருக்காது. இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க வெய்ய காலம் எல்லாரும் ஏசி ரூம்ல தான் படுக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அந்த முட்டியை நீட்ட முடியல, மடக்க முடியல, பயங்கரமா வலி மேடம், கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த பெயினுக்கு வந்து சில் காத்து வந்து ஆகாது.
ஆனா இப்ப இருக்க வெயிலுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஏசி ரூம்ல தான் படுக்கணும். காதுக்கு ஒரு பஞ்சு வச்சுன்னு படுத்துக்கோங்க. அதே மாரி காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சூண்டு எண்ணெய். எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கொஞ்சூண்டு எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். அப்படி இல்லன்னா கடையில வந்து பிண்ட தைலம் விக்கும். அது வந்து தி பெஸ்ட். பிண்ட தைலத்துல கொஞ்சூண்டு இந்து உப்பு போட்டுட்டு அந்த முட்டிகளுக்கு லைட்டா மசாஜ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணிட்டு சுடு தண்ணி ஒத்தடும். இந்த சுடு தண்ணி ஒத்தடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறுகி இருக்க முட்டிகள வந்து ரிலாக்ஸ் பண்ணும். இன்ஃப்ளமேஷனும் குறைக்கும். அப்ப காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வலி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வலி இல்லாதவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்ல. அதாவது எந்திரிச்ச உடனே மூங்கில் மாரி நம்ம முட்டி ஸ்டிஃப் ஆயிடும். அந்த மாரி இருக்க பேஷண்ட்ஸ் இது காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஏசி ரூம்ல படுத்தா கூட பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. நல்லா நல்ல வந்து ரிலாக்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, எனக்கு ஸ்டிஃப்னஸே இது போட்ட உடனே ரிலாக்ஸ் ஆயிடுது மேடம். ஆனா பகல்லலாம் பெயின் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஐஸ் ஒத்தடம். ஐஸ் ஒத்தடம் குடுக்கும்போது அந்த பெயினுக்கு கொஞ்சம் இமிடியேட்டா ரிலீஃப் இருக்கும். கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐஸ் ஒத்தடம் குடுத்துக்கலாம். 2வது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்து மணல் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம போய் நெறைய மூட்டை மூட்டையா லின்வான்னு சொல்லல. பக்கத்துல ஆத்து மணல் இருக்குன்னா, இல்ல கேட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மணல் வாங்கி ஒரு மூட்டை மாரி கட்டிட்டு, ஒரு திக்கான இரும்பு கடாய் மாரி வச்சுடுங்க. லைட்டா சூடு பண்ணிட்டு, அந்த அந்த மூட்டை கட்டி ஒரு 2 மூட்டை வச்சிடணும். எடுத்து தொட்டு பார்க்கணும். தாங்குற அளவுக்கு கை தொட்டு பார்க்கணும். தாங்குற அளவுக்கு சூடு. முட்டுக்கு வந்து ஒத்தடம் குடுக்கலாம். மூட்டுக்களுக்கு வந்து இப்படி நல்ல ஒத்தடம் குடுக்கலாம். நல்ல ரிலீஃப் இருக்குங்க. ஓகேங்களா? இது பண்ணிக்கலாம். ஆத்து மணல்ல எங்க வீட்டாண்ட இல்லைங்க. நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுப்பு. ஓகேங்களா? இந்த கல்லுப்ப வந்து அந்த மாரி மூட்டை கட்டி நம்ம ஒத்தடம் குடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அது பிளெயினா குடுக்கறத விட கொஞ்சம் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணி குடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாது. ஆக்சுவலி பிளெயினா குடுத்தா உங்களுக்கு வலிக்கு நல்லா இருக்கும். ஆனா அங்க இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? இல்லன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய். இல்லன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய். கால்ல லைட்டா அப்ளை பண்ணிட்டு அந்த ஒத்தடம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின்க்கு எந்தவித டேமேஜும் இருக்காது. ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாது. ஸோ இந்த மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைட்ரேட்டா இருக்கணும். தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும். வயிறு சுத்தமா இருக்கணும். வயிறு சுத்தமா இல்ல, மலச்சிக்கல் இருக்குன்னா மூட்டுக்கல்ல ஏற்படுற வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒத்தடம் குடுக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே அந்த மாரி அதாவது லைட்டா ஆயில் மசாஜ் குடுத்துட்டு, சுடு தண்ணி ஒத்தடம் குடுக்கலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பாருங்க, இந்த மாரி பண்ண உடனே இமிடியேட்டா ரிலீவ் ஆயிடும். நம்ம அப்படி பண்ணலனா கூட ரிலீவ் ஆகும். எப்படின்னா, எந்திரிச்ச உடனே ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நடக்க ரிலீவ் ஆயிடும். அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் ஆவறது 1 மணி நேரத்துக்கு மேல இருந்து தான் ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் ஆவுது அப்படின்னா, அது வாத நோய் இருக்கு அப்படின்றதுக்கு அறிகுறி. 1 மணி நேரத்துக்குள்ளேயே ரிலீவ் ஆயிடுது அப்படின்னா, அது ஜஸ்ட் ரொம்ப ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு எலும்பு தேய்மானம், வயோதிகத்தினால தேய்மானம் அப்படின்றதுக்கு அறிகுறி. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி ஜென்ரலா ஃபாலோ பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்குங்க. இப்பலாம் 27, 28 வயசுக்கே என் கிளினிக் வர பேஷண்ட்ஸ்க்கே நான் சொல்லிடுவேன். கீழ உட்காராதீங்க. அவாய்ட் லோ சிட்டிங் அப்படிம்பேன். ரீசன் என்னன்னா தேய்மானம் ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா? அதனால கீழ உட்கார்ந்து எழுந்துக்கிறது வேண்டாம். கட்லு, சோஃபா, பெஞ்சு, சேரு, இந்தியன் டாய்லெட் வேண்டாம், வெஸ்டர்ன் டாய்லெட். இத பார்த்து சிலர் யோசிப்பீங்க, 26 வயசுலாம் இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அது ஆக்சுவலி கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க சொல்றோம். எல்லாருக்கும்னு இல்ல. சிலர் வந்து இந்த மாரி கொஞ்சம் அடமன்ட்டா கூட கமெண்ட் பண்ணுவாங்க. 26 வயசுக்குலாம் டாக்டர் அம்மா எப்படி சொல்றாங்க? எங்க பாட்டிலாம் 80 வயசு, 90 வயசு கீழ உட்காருது, எழுது. 80 வயசு, 90 வயசு பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடுறது இல்லைங்க. பேசிக்கா அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ், சஃபரிங் ஹியூமானிட்டீஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க வந்து இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் சொல்றோம். கொஞ்சம் இத பத்தி தெரியாதவங்க இந்த மாரி தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எனிவே பட் அதுக்கும் மேல உங்களோட ஆப்ஷன். என்னன்னா, 80 வயசு பாட்டி ஏன் என் கிளினிக்கே வந்து 90 வயசு பாட்டி கூட வரும். என் கிளினிக்ல ஸ்டாஃப் வேலை செய்யுது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாட்டி இல்ல, பாட்டியோட அம்மா. 110 வயசு என்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்கலாம் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. சுவாசிச்ச காத்து அப்படி. குடிச்ச தண்ணி அப்படி. நம்ம எதுவுமே இல்ல. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற. அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் லெவல் கிடையாது. நம்மலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமயா இருக்கோம்? ஓடிட்டே இருக்கோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம். எத்தன பிரச்சனை. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஓகே, சஃபரிங் ஹியூமானிட்டி பீப்பிள்ஸ் நீங்க எப்படி லோ சிட்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, சாப்பாட்டுல வந்து இந்த தேங்காய்னா சமைச்சு சாப்பிடுறத விட என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே இந்த தேங்காய் சாப்பிடுற ஹேபிட் ஏற்படுத்திக்கோங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த நெறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து பாருங்க, நம்மலாம் சும்மா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்கும்போது தேங்காய் கட் பண்ணி ஒரு தட்டுல வச்சு அந்த தேங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல வந்து இந்த சைடு பான் பராக் போடுவாங்க. நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன் பான் பராக் போடுவாங்க. அதனோட எஃபெக்ட்ஸ் வந்து பெருசா உங்களுக்கு வர்றதில்ல. ரீசன் என்னன்னா, அந்த தேங்காய் அதுக்காக பான் பராக் நீங்க போடுங்கன்னு நான் சொல்லல. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். சிலர் நெறைய பான் பராக் போடுவாங்க. ஆனா தேங்காய் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஏஜ் ஆயிருக்கும். அவங்களுக்கு பெருசா காம்ப்ளிகேஷனே இருந்திருக்காது. அதுக்கு அவங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு காரணம். அவங்களோட அந்த தேங்காய் ஒரு பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணுதுங்க.
அந்த தேங்காயில வந்து பாருங்க மோனோலோரன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாருங்க தாய்ப்பால்ல தான் இருக்கு. அதுக்கு நிகரான ஒரு இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் தான். தேங்காய் பால், அதாவது தேங்காய், தேங்கானோட தண்ணி, தேங்கானோட பூ, தேங்கானோட பால், இது எல்லாத்தையுமே பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தேங்காய் சாப்பிட்ற ஹேபிட்டை வச்சுக்கலாம். ஜாயின்ஸ்க்கு கொஞ்சம் நல்லது, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய், முளைக்கட்டின பயிறு, அதே மாதிரி இந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிளகு, இதெல்லாம் சாப்பாட்டுல, சீரகம் இதெல்லாம் சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்க. முடியும் அப்படின்னா டெய்லியே நைட்டு பூண்டு பால் எடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்காய், முளைக்கட்டின பயிர் எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேன். முடியும் அப்படின்னா பயிரை வந்து எப்பயுமே இந்த ஜாயிண்ட் பெத்தாலஜி இருக்கவங்களா முளைக்கட்டி தாங்க சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அவாய்ட் பண்ணிடுங்க. கருணக்கிழங்கு சாப்பிடலாம். கருணக்கிழங்கு வந்து மலமிளக்கியாவும் செயல்படுது, ஸோ சாப்பிடலாம். பயிர் எந்த கொட்டை சாப்பிட்றதுனாலும் முளைக்க வச்சு சாப்பிடுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பி காம்ப்ளெக்ஸ், அயர்னு, கால்சியம், வைட்டமின், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபர் எல்லாமே கிடைச்சிடும். எதுவாக இருந்தாலும் முளைக்கட்டி சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட் வந்து முடியும் அப்படின்னா இஃப் பாசிபிள் அப்படின்னா என்ன பண்ணுங்க, பூண்டு பால் எடுத்துக்கோங்க. அதாவது பூண்டு பால்னா என்னன்னா, ஒரு கிளாஸ் பால், எப்பயுமே பால் கொஞ்சம் டைல்யூட்டடா எடுங்க. ஒரு கிளாஸ் பால், அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு 5 பூண்டு பல் நல்லா நசுக்கி அதில் போட்டு கொஞ்சம் பனை வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பால் கொதிக்கும் போதே பனை வெல்லம் போட்டால் கெட்டுடுது அப்படின்றாங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி நீங்க வேணா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நீங்க குடிக்கலாம். டயபெட்டிக்கா இருந்தா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இனிப்பு துளசி போட்டுக்கோங்க, போட்டு குடிங்க. இல்லைன்னா பிளெயினா கூட குடிங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மூட்டுக்கல்ல ஏற்படுற அதிகப்படியான வலி, இள வயசுல ஏற்படுற மூட்டு தேய்மானம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சுங்க, பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டே தான் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், எங்க ஸ்டெராய்ட்ஸ் கூட சாப்பிட்றோம், வலி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்குங்க. இதுக்கும் மேல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இருக்கவே இருக்கு ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மிராக்குலஸான ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா நீங்க வந்து 100% உங்களோட ஜாயின்ஸை வந்து பெத்தாலஜி ஃப்ரீ ஜாயிண்டா மாத்திக்க முடியும். அதாவது நோய் இல்லாத போது உங்க மூட்டுக்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.